வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான அறிகுறிகளை பார்க்க போறோம். ஆரம்ப அறிகுறிகளை நம்ம தெரிந்து கொள்வதன் மூலமாக புற்றுநோயை நம்ம வராமல் முன்னாடியே தடுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது புற்றுநோய் தான். 2020ஆம் ஆண்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இறந்திருக்காங்க. அதிலும் மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் என பல விதமான புற்றுநோய்கள் பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருக்கு. புற்றுநோய் சிகிச்சையில முக்கிய தடையாக இருக்கிறது அந்த நோயை கண்டறிதல் தான். புற்றுநோய் செல்கள் இருக்கிறது நமக்கு தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதற்கான சிகிச்சையில நமக்கு தாமதமாக ஏற்படும். அதனால நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. இதன் காரணமாக சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை புற்றுநோய் செல்கள் அடைந்துடும். அதனால நம்ம புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கிறதா நமக்கு மிக மிக சவாலாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஆகவே பெண்கள் மற்றும் ஆண்கள்ல பெரும்பாலும் அலட்சியமாக கருதப்படக்கூடிய ஒரு சில புற்றுநோய்களுக்கு பொதுவான அறிகுறிகள் இருக்கு. அந்த அறிகுறிகளை பத்தி நம்ம பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அதீத சோர்வு உங்களுக்கு இருக்கும். இது புற்றுநோயினுடைய அறிகுறி தான். சோர்வு அப்படின்றது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிகுறி. புற்றுநோயானது ஒரு நபரை மிகவும் வலுவிழக்க செஞ்சு ஆற்றலை உறிஞ்சிடும். இந்த சோர்வானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கும். இதனால ஒரு நபர் படுக்கையிலிருந்து எழுவதற்கு கூட சிரமப்படலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சாப்பிடுவதற்கு, கழிப்பறைக்கு நடந்து செல்வதற்கு கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிரமமாக தான் இருக்கும். அல்லது டிவி ரிமோட்டை பயன்படுத்துறது கூட அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். அவங்களுக்கான ஓய்வு ஓரளவுக்கு உதவி புரிந்தாலும் இந்த சோர்வு முழுவதுமாக போக்குவது அப்படின்றது கடினம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சோர்வானது மென்மேலும் வலி, குமட்டல், வாந்தி அல்லது மனச்சோர்வு, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் போன்றவற்றை கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு அதீதமான சோர்வு இருந்துச்சுன்னா நீங்க அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. அது புற்றுநோயினோட அறிகுறியாக இருக்கலாம். உடல் எடை குறைதல் உங்களுக்கு புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கும். உடல் எடை குறைவது புற்றுநோய்க்கான முதல் அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா துரதிருஷ்டவசமாக என்ன பண்றாங்க அப்படின்னா பலர் இதை அலட்சியமாக தவிர்த்துறாங்க. எந்த ஒரு காரணமே இல்லாம, அதாவது நீங்க உடல் குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமலேயே எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாம உங்களுடைய உடல் அபரிவிதமான எடை குறையுது அப்படின்னா திடீரென உங்களுடைய உடல் எடை குறையும் போது கட்டாயமாக ஒரு மருத்துவ பரிசோதனை நீங்க செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட முதல் அறிகுறியாக இருக்கலாம். உடல்ல தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கும். லூகேமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்களுக்கு சர்மம் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும். அதிலும் உடல் முழுவதும் தடிப்புகள் காணப்படும். சர்மத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு இரத்த நாளங்கள் உடைவதால இந்த தடிப்புகள் உண்டாகிறது. இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தால சர்மத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்குது. ஆகவே இது போன்ற அறிகுறிகளையும் ஒருவர் லேசாக எண்ணிவிடக் கூடாது. உடல்ல தடிப்புகள் தோன்றுவது சர்மம் சார்ந்த புற்றுநோயாக உங்களுக்கு இருக்கலாம். அதனால நீங்க இதை முன்னாடியே பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கண்களில் வலி ஏற்படுவது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். கண்களை யாரோ குத்திவிட்டது போன்ற கடுமையான வலி தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்ப அறிகுறி. இந்த அறிகுறிகளை பெரும்பாலான நபர்கள் தவிர்த்துருவாங்க. நீங்க அதை தவிர்க்க கூடாது. இது கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனையாக இருக்கலாம் நீங்க நினைக்காதீங்க. இது புற்றுநோய்க்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். ஆகவே கண்களில் வலி ஏற்பட்டால் மருத்துவரை நாடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அடிக்கடி தலைவலி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு இந்த புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம். ஆரம்பத்தில் உங்களுக்கு லேசாக இருக்கக்கூடிய தலைவலி படிப்படியாக அதிகரித்து தொடர்ந்து வரும் அப்படின்னா அது புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ஆகவே வழக்கத்திற்கு மாறாக தலைவலியை நீங்கள் அனுபவிக்கும் போது ஆரம்பத்திலேயே நீங்கள் மருத்துவரை அணுகுவது அவசியம். ஏன் அப்படின்னா இது பிரெயின் டியூமருடைய ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். மூளை புற்றுநோய் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வலியுடன் கூடிய மாதவிடாய் ப்ராப்ளம் இருக்கிறது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். வழக்கமாகவே மாதவிடாய் அப்படின்றது சந்தேகத்திற்கு இடமின்றி வலி மிகுந்த ஒரு நிகழ்வு தான். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அதிகப்படியான ரத்த ஓட்டத்துடன் கூடிய உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வலியை நீங்க அனுபவிச்சீங்க அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு நீங்க ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து பார்ப்பது நல்லது. ஏன் அப்படின்னா இது எண்டோமெட்ரியல் கேன்சருக்கான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது. ஸோ அதனால நீங்க அதையும் தெரிஞ்சுக்கணும். மார்பகத்தில் மாற்றங்கள் ஏற்படுவது மார்பக புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ இப்போ ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த மார்பக பகுதிகளில் ஏதாவது உங்களுக்கு மாற்றங்கள் தென்பட்டுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்க அலட்சியப்படுத்தாமல் அதுக்காக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மார்பக புற்றுநோய்க்கான ஒரு அபாயமாகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே பொதுவான அறிகுறிகள். உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அறிகுறிகள்லாம் இருக்கு. இப்போ உங்களுக்கு இது சில அறிகுறிகளும் கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கு. இப்போ பிறப்புறுப்பில் வீக்கம் ஏற்படுவது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி
அதுக்கப்புறம் உங்களுடைய உணவை விழுங்குவதற்கு சிரமம் ஏற்படுவது, நீங்கள் எச்சில் கூட விழுங்குறதுக்கு சிரமப்படுவீங்க. இது எல்லாமே புற்றுநோய்க்கான அறிகுறிகள் தான். செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும், சுவாசிக்க நீங்கள் சிரமப்படுவீங்க. இதெல்லாமே வந்து இந்த சுவாச புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிகுறியாக இருக்கலாம். வயிற்று உப்புசம், மலம் கழிக்கிறதுல மாற்றங்கள் ஏற்படுவது, சிறுநீர் கழிக்கும் பொழுது உங்களுக்கு வலி, எரிச்சலுடன் கூடிய சிறுநீர் வெளியேறுதல், காய்ச்சல் மற்றும் நகங்களில் ஏற்படக்கூடிய முக்கிய மாற்றங்கள், இது எல்லாமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகளாக பார்க்கப்படுது. ஸோ இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் மருத்துவர் அணுகி அது என்ன அப்படின்றத முன்னாடியே தெரிந்து கொண்டு அதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகளை நம்ம முன்னாடியே தெரிந்து கொள்வதன் மூலமாக புற்றுநோய் ஏற்படாத வண்ணம், அதாவது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் நம்மை தாக்காதவாறு நம்ம முன்னாடியே இந்த ப்ராப்ளத்திலிருந்து கியூர் ஆகிக்கலாம். ஆகையால் இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை நீங்கள் அணுகிக்கோங்க. நன்றி மக்களே.